இங்கே இந்த லேடி வெளியூருக்கு போயிட்டு அபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்க வீட்டுக்கு திரும்பி வராங்க. வீட்டுக்கு வெளியில் குப்பைலாம் அப்படியே இருக்குது. வேலைக்காரங்க வரவில்லை போல இருக்குன்னு சொல்லிட்டு இவங்களும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அந்த வேலைக்கார அம்மாவுக்கு ஃபோன் பண்ணால் அவங்க ஃபோன்லேயே அழுகுறாங்க, பையனுக்கு உடம்பு முடியலன்னு. என்னாச்சுன்னு இவங்களும் பதறி போய் ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தா அந்த பையனுக்கு இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு, வாய் ஃபுல்லாக புண்ணாக இருக்குது. டாக்டர்கிட்ட போய் உட்காந்து கேட்குறாங்க என்னாச்சுன்னு சொல்லிட்டு. இது எப்படி வேணால் இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, 3 நாளில் பையனை சரி பண்ணி அனுப்பிச்சிடுன்னு சொல்லி விட்றாங்க. கொஞ்ச நாள் அந்த குட்டி பையனும் சரியாகி வந்துடுறான். இந்த லேடி அந்த பையன்கிட்ட போய்ட்டு உன் பிறந்த நாளுக்கு ஏதாவது கிஃப்ட் வாங்கி தரவான்னு கேட்குறாங்க. இல்லை, என் அக்காவுக்கு தான் பிறந்த நாள் வரப்போகுது, நானாக வாங்கி தர போகிறேன்னு. என்னடா வாங்கி தரப்போன்னு கேட்டால் பலூன்லாம் வாங்கி தருவேன், அது காசு வேணா நான் தரவான்னு கேட்குறாங்க. இல்லை, பலூன் வந்து நம்ம அப்பார்ட்மெண்ட்லேயே நிறைய கீழே கிடக்கும் அப்படின்னு உடனே இவங்க பதறி போயிடுறாங்க. என்னடா பலூன்னு சொன்னால், ஒரு சாக்கடை பைப் லைன் இருக்குது, அது கீழே நிறைய பலூன் கிடைக்கும், இதை வச்சு தான் நான் எடுத்து ஊதிக்கிட்டு இருந்தேன், அந்த பலூனில் தான் எங்கள் அக்கா கொடுக்க போகிறேன்னு உடனே இவங்க ஷாக் ஆகிடுறாங்க. எங்கே அந்த பலூன் எடுத்துக்காட்டுன்னு உடனே அம்மா பெருக்கிட்டு போயிட்டாங்கன்னா அந்த பலூன்லாம் எனக்கு கிடைக்காது, நான் உங்களுக்கு எடுத்து தரேன்னு சொல்லிட்டு ஒரு நாள் வந்து அவங்களை தனியாக கூப்பிட்டு போய் அந்த பலூனை வந்து காட்டுறான். அது காண்டம் போல இருக்குது. அதை பார்த்த உடனே உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிருது. இப்போ அந்த பையனை வீட்டுக்கு கூப்பிட்டு போய் எங்கடா பலூனை வச்சிருக்க எல்லாத்தையும் காட்டணும், ஒரு டப்பாவை காட்டுறான். அந்த டப்பா ஃபுல்லாக யூஸ்டு காண்டமாக இருக்குது. அதை பார்த்த உடனே இவங்க வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு இந்த பையனுக்காக எதாவது பண்ணணும்னு யோசிக்கிறாங்க. அந்த வேலைக்கார அம்மாவோ இந்த பையன் இப்படி பண்ணதுனால நம்மளுக்கு வேலை போயிருமோன்னு சொல்லி பயப்படும் போது அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு மீட்டிங்கில் கிளின்னு கிளிக்கிறாங்க. நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற காண்டம்லாம் இந்த மாதிரி பைப் லைனில் போட்டு விடுவீங்க, உலகத்தை சுற்றி எவ்வளவோ வந்து பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குது, நம்ம ஒரு கிருமியை உருவாக்கி விட்டுறக்கூடாதுன்னு சொல்லி சண்டை போடுறாங்க. அப்போ அந்த பையனுக்கு வந்து அஃபெக்ட் ஆனது எல்லாத்தையுமே ஃபோட்டோவாக போட்டு விட்டு இந்த பையன் பாருங்கள் இதை பலூன் நினச்சி எடுத்து ஊதிக்கிட்டு இருக்கான்னு சொல்லி டப்பா எடுத்து வச்சோன்னா எல்லாருமே பதவி போயிடுறாங்க. இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடக்கக்கூடாது, குழந்தைங்களுக்கு எது என்னன்னே தெரியாது, நம்மளும் இந்த மாதிரி தானே வந்திருப்போம், இவன் வந்து ஏழை விட்டு பையன்றதுக்காக நம்ம இந்த மாதிரி விட்டுறக்கூடாது, நம்ம தான் நாளை சந்ததியை வந்து கரெக்டாக வந்து வழி நடத்தணும்னு சொல்லி எல்லாருக்குமே அறிவுரை சொல்லிட்டு போகிறாங்க.